இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கங்களையும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கிற நடுவர்களை பற்றி சொல்லணுன்னா, ஸ்டீஃபன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் இல்லாமல் ஒரு டான்ஸ் இல்லை, அவர் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி இல்லை. அந்தளவுக்கு உறுதுணையாக தான் எல்லாமே இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நடுவரும், இன்னொரு நடுவர் ரகு அவர்கள், மிக்க 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 நன்றி ரகு. எங்களுக்காகவே, இந்த தலைப்பிற்காகவே நீங்கள் அங்கிருந்து வந்த மாதிரி ஒகாயோவிலிருந்து ஒரு நண்பர் கூட்டத்தை தேடி வந்திருக்கும் ரகு அவர்களே. அண்ட் எதிரணியில் அத்துணை நண்பர்களின் அத்துணை நன்மைகளையும் அடைந்து அதன் பயனையும் தெரிந்து இருந்தும் எங்களுக்கு எதிராக பேச வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், எங்கள் அணியினருக்கும், உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். அழைக்கும் பொழுது போக்கு சொல்லாமல் நொடிக்குள் வருவான். ஆபத்திலே வந்து அதன் பக்கத்திலே நின்று அதை விலக்கி விடுவான். சுடர் தீபத்தில் விழும் பூச்சிகள் போல் வரும் தீமைகளை கொன்றிடுவான். அவன்தான் நண்பன். ஆமா, அன்று பார் அதிர பாரதி பாடினான் கண்ணன் என் தோழன் என்று. அதனால் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து உறவு எப்படி இருக்கின்றதோ அது போலவே நட்பும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாங்கள் இங்கே வந்திருக்கிறது உறவுகள் உறுதுணையா இல்லைன்னு சொல்றதுக்காக இல்லை. என்னை பெற்று வளர்த்த தாய் தந்தையருக்கும், எனக்கு நல்லதையே நினைத்த உறவுக்கும் அனைவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த உரையை தொடங்குகிறேன். உறுதுணைங்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கல்யாணம் பண்றவங்க, நீங்களாம் எத்தனை பத்திரிக்கை அடிப்பீங்க? எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கல்யாணம் நடந்தது. இல்லை, எத்தனை வெரைட்டி ஆஃப் இன்விடேஷன் அடிப்பீங்க? எங்கள் வீட்டில் ஒரு 3 வெரைட்டி ஆஃப் இன்விடேஷன் அடித்தோம். ஒன்று வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு, லைக் பியூர்லி ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளாக அடித்து ஒரு பேர் வினியூ டைப் உள்ளதான் மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். அப்புறம் ஊரில் இருக்கிற அம்மா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒரு சிம்பிளாக தமிழில் ஒன்று அடித்தோம். அப்புறம் ஒரு புக்கு அடித்தோங்க. அந்த புக்கில் எத்தனை பேர் இருந்ததுன்னு எனக்கு தெரியல. அதுலேயும் எங்கேயோ பை மிஸ்டேக் ஒரு பேரை விட்டுருப்போம். அவங்க அங்கே சண்டைக்கு நின்னாங்க. அப்போ வந்து சின்ன புக்கு தான். இப்போ நான் பார்க்குறேன், ஒரு ஆல்பம் மாதிரி புக்கு போடுறாங்க. ஒரு A4 சீட்டை விட பெருசாக இருக்கும் இன்விடேஷன். 20 வருஷத்துக்கு முன்னாடி லக்கி போல இருக்கு நாங்களாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற நிகழ்ச்சியான கல்யாண நாள்லேயே வந்து உறவுனால தான் பிரச்சனைகள் வருது. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். நான் இன்னைக்கு போய் அந்த ஆல்பத்தை எடுத்து பார்க்குறேன். என் தாய் தகப்பன், மாமன், மச்சான், அண்ணன், தம்பி எல்லாரும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறாங்க. 1-2 உண்மையான தோழர்கள் அந்த ஃபோட்டோவில் இல்லை. ஏன்னு சொல்லுங்கள்? அவங்க தான் அங்கே எல்லா பணியையும் பார்த்துட்டு உதவி எல்லாம் செஞ்சுட்டு, ஏன்னா இவங்கெல்லாம் ஃபோட்டோவுக்கு தான் வந்து நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் அங்கே நின்று பணி புரிஞ்சதுனால அவங்களாம் வந்து அட்டெண்டன்ஸ் கூட தெரியல. அந்த அளவுக்கு நண்பர்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு படிக்கட்டிலே இருந்திருக்காங்க. ஒருத்தர் சொல்கிற மாதிரி, நண்பன் பள்ளியிலிருந்து நண்பன் ஆகிறான். பள்ளியில் மட்டும் இல்லை, காதலுக்கு உறுதுணையாக இருக்கான், கல்யாணத்துக்கு உறுதுணையாக இருக்கான், குழந்தை பிறக்கிறப்ப வாசலில் அந்த நண்பனோட கூட நிற்கிறான். கடைசியில் என்ன பிரச்சனை வந்தாலும் நல்லதுலேயும் கெட்டதுலேயும் அவன் தான் நண்பன் தான் உறுதுணையாக நிற்கிறான். இன்னொரு விஷயம், என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அம்மா இறந்து 6 மாதத்துல கல்யாணம். அப்பா வந்து பத்திரிக்கை அடிக்கிறாரு. மாமா வரலை, என்னன்னா அப்பா மரியாதை கொடுக்கலையாம். பெரியம்மா வரலை, ஏன்னா மரியாதையாக பத்திரிக்கை கொடுக்கலையாம். இப்போ பத்திரிக்கை கொடுக்குறதுலேயே பிரச்சனைங்க. அவங்க இருக்கிறப்ப தான் போகணும். தாயும் தகப்பனுமா சேர்ந்து போய் தான் பத்திரிக்கை கொடுக்கணும். அதுவும் அவங்க இருக்கிற நேரத்தில் போகணும். அவங்க காஃபி கொடுத்து குடித்தாலும் ஐயோ சாப்பாட்டுக்கு வந்துட்டானேன்னு சொல்கிறாங்க. கொடுத்து குடிக்கலைன்னா, நம்ம கொடுத்தும் குடிக்கலைன்னு மரியாதை இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கும் ஒரு பிரச்சனை ஆகுது. ஆக மொத்தம் சொந்தத்தினால பிரச்சனை தாங்க ஜாஸ்தி. நண்பர்கள் வந்து அப்படி கிடையாது. நீ கூப்பிட்டு ஆரம்பிச்சாங்க, நான் ஆந்திரேன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா கூட இன்னைக்கு வந்துடுறாங்க. இது கல்யாணம். இன்னொரு கோவிடுக்கு முன்னாடியா கோவிடுக்கு அப்புறமா? கோவிடுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சுங்க. நண்பர்கள் இன்று நேற்று இல்லை, அந்த காலத்துல இருந்து
அதுக்குள்ள 5 நிமிஷம் ஆயிடுச்சா? மகாபாரத காலத்துல இருந்தோ, மனிதன் தோன்றிய காலத்துல இருந்தோ, திருவள்ளுவர் காலத்திலிருந்தே நட்புக்கான முக்கியத்துவம் எப்படி இருக்கு. மகாபாரதத்துல ஒரு உதாரணத்துக்கு கர்ணன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, செஞ்சோற்று கடன் தீர்க்க அவன் வந்து நீதிக்கு எதிர்ப்பாக அவனோட நண்பனோட துணை நின்று அத்தனை பிரச்சனைகளையும் அவனுக்கு சப்போர்ட்டா இருந்து உயிரையும் அழைத்து கொண்டான் அவன் நண்பனுக்காக. அவன் தெரியும் துரியோதனன் செய்வது அனைத்தும் தவறு என்று தெரிந்திருந்தும் அவனுக்கு கூட நின்று உயிரை மாய்த்து கொண்டான். அந்த அளவுக்கு நட்புக்காக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு உதாரணம், இப்போ என்னோட இதில் எடுத்துக்கிட்டா, நாங்கள் ஒரு பெங்களூரில் இருக்கிறப்போ ஒரு ரெண்டல் ஹவுஸில் இருந்தோம். இதுவும் பிஃபோர் கோவிட். அதில் வந்து எனக்கு அந்த ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு தாய் மாதிரி தான். அவங்க சொல்லலாம், தாயின்னு நீங்கள் சொல்கிறீங்க, உறவு தானே. நட்பு உறவாகிய தருணம் அது. அதனால அவங்க வந்து அவங்க வீட்டில் ஒரு 4 பேர் 6 பேர், அப்போ நானும் என் கணவர் மட்டும்தான். எனக்கு சாப்பாடு எங்கேயா ஒரு அவசரம், உடம்பு சரியில்லைன்னா எப்படின்னாலும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டுருவாங்க. நான் உங்களுக்கு திருப்பி செய்ய முடியலையம்மா அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, நான் உனக்கு இன்னைக்கு போடுறேன், நீ போய் வேற யாருக்காவது அதை செஞ்சு உன்னோட நன்றி கடன் அடைச்சிக்கோ. ஆனால் நான் உறவு அப்படி இல்லைங்க, நான் உனக்கு செஞ்சேன், இன்னைக்கு எனக்கு என்ன நீ செஞ்சேன்னு கேட்கறது தாங்க உறவு. அதுதான் நட்புக்கும் உறவுக்கும் உள்ள வித்தியாசம். நட்பு ஜெயிக்கிறது எங்க என்றால் அந்த எதிர்பார்ப்பை அவங்க எதிர்பார்ப்பு இல்லாதவங்க. உறவு எங்க தோக்குதுன்னா அவங்க எதிர்பார்ப்பை நம்ம சரி பண்ணலைன்னா, அங்கே அதை மீட் பண்ணலைன்னா தான் நம்ம தோற்று போகிறோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன். கோவிட் டைம் இவர் நடுவர் கேட்டதற்காக, ஓகே, கோவிட் டைம்ல